இந்த 5 குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த மாதிரியான ஒரு பெர்சன் தெரியுமா? நீங்க யார் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். நம்பர் 1 கம்யூனிகேஷன். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் உங்களுடைய பேச்சு திறமையால சில விஷயத்த வந்து மாத்திடுவீங்க. நம்பர் 2 டைமிங் மேனேஜ்மென்ட். ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஃபிரெண்ட்ஸோட ஒரு கமிட்மெண்ட் குடுத்தாலும் சரி, கரெக்ட்டா ஆன் டைம்ல வந்து அத முடிச்சு குடுப்பீங்க. நம்பர் 3 செல்ஃப் டிசிப்ளின். இத தான் பண்ணணும், இத தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி உங்களுக்குள்ளேயே ரூல் வந்து போட்டுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி வாழ ஆரம்பிப்பீங்க. நம்பர் 4 கன்டின்யூ லேர்னிங். லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு உளி மாதிரி நம்மள ஒவ்வொரு நாளும் செதுக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ லேர்ன் பண்றத மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. லாஸ்ட் ஒரு மனிதன் சக்சஸ் அடையறதுக்கும் இருக்கிற நிலையிலே இருக்கிறதுக்கும் ஒண்ணே ஒண்ணு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம். ஸோ அடுத்தவங்களை எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறது அது உங்ககிட்ட சரியா இருக்கும். இந்த 5 குவாலிட்டியும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வருங்காலத்துல ஒரு ரிச் பர்சனா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுறத யாராலுமே தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல சாதிச்ச நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 விஷயங்கள சரியா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய லைஃப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாத்துங்க. நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க.